என்னை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டணும் தேவன் நினைச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரண்டி ஒரு முறை உங்கள் தலைவலிக்கு, ஒரு முறை உங்கள் வயிற்று வலிக்கு, ஒரு முறை நீங்கள் ஜெபித்து விட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்க. இன்றைக்கு தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார். பாருங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் வளருகிறதை பார்ப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய நாளடைவிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு தேவையில்லாத விஷயத்தை நிறுத்த ஆரம்பிச்சிருவீங்க. Everyone they are having faith, but nobody is ready to practice it. That's what the normal Christians life. When you start practice, நான் சொல்லுகிறேன், அது நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. தேவன் சொன்ன காரியங்கள் மீது நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். So faith is not the sign of boldness, it's a sign of weakness. People who feel feeble, people who feel they can't, they feel weak, அவங்க தான் விசுவாசிப்பாங்க. அப்ப தாழ்மை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும், பெருமை இருக்கிற இடத்துல விசுவாசம் என்ன செய்யாது, இருக்காது. என்னால் முடியும் என்பவனுக்கு தேவன் தேவையே இல்லை. என்னால் முடியாது என்று சொல்லுகிறவனுக்கு தேவன் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Faith has two faces. விசுவாசத்துக்கு ரெண்டு முகங்கள் உண்டு. ஒன்று ஒரு பக்கம் வீரமாய் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவனிடத்தில் முற்றிலுமாய் தன்னை சரண்டர் பண்ணியிருக்கும். That is what faith. ஆமென் சொல்லுவோம். ஸோ விசுவாசம் என்பது வீரத்தின் அடையாளம் அல்ல, அது தாழ்மையின் அடையாளம், அது இயலாமையின் அடையாளம். அதனால தான் தேவன்கிட்ட விசுவாசம் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக என்ன செய்வாங்க, நொறுங்கி தான் இருப்பாங்க. தன்னை என்ன செய்வாங்க, தாழ்த்தி தான் இருப்பாங்க. ஸோ நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு படம் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த படத்தை அப்படியே விட்டுட்டு ஆண்டவரே உம்மால் அன்று என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் பார்த்து என்ன எனக்கு செய்யணும் திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சு முடிங்க ஆண்டவரே. நான் நம்புகிறேன் எனக்காக நீங்கள் வச்சிருக்க திட்டம் தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது, அது சம்பூர்ணமான திட்டமாக இருக்கிறது. எப்படியாக நம்ம இந்த திட்டத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து விடுவீங்க ஆண்டவரே. சில நேரங்களில் பிசாசு பேசுவான், இடையில நீ ஃபெய்த்தை விட்டுட்டேன்னு வச்சுக்காமே சிக்கல் தான் அப்படின்னா. விசுவாசம்னா அங்கே தான் வருவாங்க. நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசத்தை நான் விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு விசுவாசத்தை நான் ஏமலே வைக்கல, நான் கரெக்டாக இருப்பேன்னு வைக்கல. நான் மிஸ் பண்ணாலும் என்னை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டணும் தேவன் நினச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். விசுவாசம், அதுதான் விசுவாசம். உங்களிடத்திலே விசுவாசம் இல்லாவிட்டாலும் உங்களை சரியான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். மறுபடியும் சொல்லுங்க, அதற்கு பெயர் தான் விசுவாசம். Even though I cannot do, God will do. ஆமென். என்னால முடியாட்டினா கூட, என்னால நம்பவே முடியாட்டினா கூட, ஒருத்தன் சொன்னா நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. அவன் சொன்னா முடியல ஆண்டவரேன்னா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா, சரி இப்ப நான் ஹெல்ப் பண்றேன் உன் விசுவாசம் வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் தேவன். அல்லேலூயா. விசுவாசம் இல்லை என்று சொன்ன ஒருவனுக்கு கூட அவர் அற்புதம் செஞ்சாரு. ஏன் உனக்கு எனக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டார்? விசுவாசம் என்பதே என்னிடத்துல இருந்தா அவர் செய்வார் என்பதல்ல, விசுவாசம் என்பதே என்னிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர் செய்வார் என்பதுதான். ஏனென்றால் விசுவாசம் என்பது அவர் செய்வார் என்றதானே, அவர் செய்வார் என்றதானே. மறுபடியும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். ஒரு இடத்துல அவர் திட்டுறாரு, விசுவாசம் எல்லாம் மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாட்டினாலும் அவர் கூட இருக்கிறாராம். எந்த பேஸ்ல இருக்கிறாராம்? பொறுமைன்ற பேஸ்ல இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே சில நேரம் என்கிட்ட விசுவாசம் இல்லை, பரவாயில்ல, ஆனா உங்கள்கிட்ட பொறுமை இருக்கு. பொறுமை இருக்கிறனால நீங்க என் கூட தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க நீடிய பொறுமை உள்ளவர், என்னாலும் என் கூட இருப்பீங்க. ஆண்டவரே என் விசுவாசம் இல்லாத இடத்திலிருந்து, அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க, விசுவாசம் இல்லாத இடத்திலிருந்து நம்மளுடைய விசுவாசத்தின் உச்சத்திற்கு அவர் தான் கொண்டு வராரு. அதனால நம்மள்ட்ட விசுவாசம் குறைச்சிருக்கு, கூட இருக்கு, என்கிட்ட இல்லை என்கிற உணர்வுக்குள்ளே நீங்க வரக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, என்கிட்ட இருக்குதோ இல்லையோ வேற விஷயம், அவரு
எனக்கு இதை செய்வார். அவ்வளவுதான் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தை மறுபடியும் உங்கள் விசுவாசத்தின் மீது வைக்காதிருங்கள், உங்கள் விசுவாசத்தை தேவன் மீது வையுங்கள்.